ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார்? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன கோவிலுக்கு செல்ல வேண்டும், அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரங்கள் கணித்து தந்திருக்கிறது. அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் என்பதை ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் வழிபாட்டு ஸ்தலங்கள் பல இருந்தாலும் அதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும். ஏனெனில் எந்த தலத்தில்தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார். நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்கிறார். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கினார். அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கு உண்டு என்று அருள் புரிந்தார். இவ்வாறு அருள் புரிந்ததோடு மட்டுமின்றி அங்கு அவர் குரு பகவானாகவே அமர்ந்து அனைவருக்குமே அருளாசியும் புரிந்து வருகிறார். இதுவே இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற பழமொழி அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கையில் முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் பெருமைகளை பற்றி கூற இதைவிட பெரிய வார்த்தை ஒன்றும் இருக்க முடியாது. ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை. அத்தகைய அருளை வாரி வழங்கும் புண்ணிய ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் விளங்குகிறது. இந்த தலத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் செல்ல வேண்டிய ராசிக்காரர்கள் அது யார் என்றால் மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், கும்பம், மீனம். இந்த 6 ராசிக்காரர்களும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை முழுமையாக வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவு மாறிவிடும் என சொல்லப்படுகிறது. அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த கோவிலுக்கு செல்லும் போது அதனுடைய பலன் அபரிமிதமாக இருக்கும். அது மட்டுமின்றி இதில் மேலும் 2 ராசிகள் இன்னும் சிறப்பு பலன்களை பெறும் என சொல்லப்படுகிறது. அது தனுசு மற்றும் மீனராசி. ஏனெனில் இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் தான். குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்ல நிலையை அடையும். அப்படியானால் இங்கு மற்ற ராசிக்காரர்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எழலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆலயம்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில். அதில் இவர்கள் செல்லும் போது அதிகப்படியான பலனை பெறுவார்கள் என சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் அங்கு சென்று அதிக பலனை பெறலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.